வணக்கம். எஸ்ஐ அல்டிமேட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா, கோடைக்கால உறக்கம் காணப்படும் விலங்கு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோடைக்கால உறக்கம்னா என்ன அப்படின்னா, கோடை காலத்துல பூமிக்கு மேல கோடை காலத்துல பூமிக்கு மேல வெப்பம் அதிகமா இருக்கும். ஆனா மண்ணுல எப்படி இருக்கும் அப்படின்னா ஜில்லுன்னு இருக்கும். அதாவது வெளியில மண்ணை விட மேல் பகுதியில வெப்பம் அதிகமா இருக்கும். மண்ணின் உள்பகுதியில வந்து வெப்பம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், குளிர்ந்து காணப்படும் மண்ணுல வந்து. அதனால அந்த மண்ணுல வாழக்கூடிய உயிரினம் எது அப்படின்னா மண்புழு. அந்த மண்புழு தான் கோடைக்கால உறக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்புழு வந்து மண்ணுக்கு அடியில இருக்கும் கோடை காலத்துல. அப்ப கோடைக்கால உறக்கம் காணப்படும் விலங்கு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மண்புழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித உமிழ்நீரின் pH மதிப்பு என்ன அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். இப்ப pH வந்து ரொம்ப முக்கியம். pH யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா pH வேல்யூ SPL சாரன்சன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. சாரன்சன். இந்த pH மதிப்பு நமக்கு தெரியும். pH வந்து 7 விட கம்மியா இருந்தா, 7 விட இல்ல 7க்கு ஈக்குவலா இருந்தா நியூட்ரல், நடுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நடுநிலை, நியூட்ரல்னு சொல்லலாம். 7 விட அதிகமா இருந்தா pH மதிப்பு 7 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து காரம் அப்படின்னு சொல்லலாம். 7 விட கம்மியா இருந்தா pH மதிப்பு 7 விட கம்மியா இருந்தா இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா அமிலம் சொல்லலாம். அமிலம், இது நமக்கு தெரியுது. இப்ப pH மதிப்பு, உமிழ்நீரோட pH என்னன்னு கேக்குறாங்க. ஹியூமன் சலைவா, உமிழ்நீருக்கு pH வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, அதாவது அமிலமாவும் இருக்கும் காரமாவும் இருக்கும். அதாவது 6 to 8 இருக்கும். அமிலமாவும் இருக்கும் காரமாவும் இருக்கும். ஏன்னா 7க்கு கம்மியா இருந்தா இது வந்து அமிலம். 6ல இருந்து 8 வரைக்கும் இருக்கும். 7க்கு கம்மியா இருந்தா இந்த போர்ஷன் வந்து அமிலமா இருக்கும். அடுத்து 7ல இருந்து 8 வரைக்கும் உள்ளது காரம். அப்போ மனித உமிழ்நீரின் pH வந்து 6 to 8. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம காலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தூங்குனா நமக்கு சைட்ல கோடு வரும் தெரியுமா, அதான் உமிழ்நீரோட pH அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப pH மதிப்பு SPL சாரன்ஸ் கண்டுபிடிச்சாரு. 7 விட கம்மியா இருந்தா அமிலம், 7 விட அதிகமா இருந்தா காரம், ஈக்குவலா இருந்தா நடுநிலை. pH வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்? pH equal to -log 10 10 அடுக்கு இல்ல 10 அடுக்கு ஹைட்ரஜன் செறிவின் மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. H+ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் செறிவின் மதிப்பு -log 10 H இன் மதிப்பு, அதான் pH அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதிப்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்ப உமிழ்நீரோட pH நம்ம 6 to 8 அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது ட்ரங்க் அண்ட் டிரைவிங், அதாவது குடிபோதையில் வரவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிப்பாங்க? போலீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, குடிச்சிருக்கே இல்லையான்னு சொல்லிட்டு ஊத சொல்லுவாங்க. ஊத சொல்லும் போது இந்த K2Cr2O7, அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட கலர் ஒரிஜினலா அதோட கலர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இந்த ஆரஞ்சு கலர் என்ன ஆகும் அப்படின்னா கிரீன் கலரா மாறும். அப்படி கிரீன் கலரா மாறுச்சு அப்படின்னா அவர் குடிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆரஞ்சு கலர்ல இருந்து கிரீன் கலர்ல, அதாவது ஓல இருந்து ஜியா மாறும். ஓ ஜி, குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓ ஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓ ஜி, ஓ வந்து ஜியா மாறுச்சு அப்படின்னா ஓகேவா. அப்ப குடிச்சிருந்தா ஆரஞ்சு கலர் வந்து கிரீன் கலரா மாறும். அப்படி கிரீன் கலரா மாறாட்டி ஆரஞ்சு கலர் மட்டும் தான் இருக்கும். அப்போ ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் பயன்படுவது பொட்டாசியம் டைக்ரோமேட். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவகேட்ரா எண்ணின் மதிப்பு. இது என்னன்னா, அவகேட்ரா எண்ணின் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அவகேட்ரா நம்பர்? அவகேட்ரா நம்பர் அப்படின்னா என்னன்னா, ஒரு மோல் என்பதை சொல்றாங்க. ஒரு மோல் என்பது, அதாவது ஒரு மோல் என்பது எத்தனை அணுக்களின் மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 6.023 × 10⁻23. ஒரு மோல் அப்படின்னா 6.023 × 10⁻23 அணுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவகேட்ரா மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 6.023 × 10⁻23. இந்த வேல்யூ பார்த்துக்கோங்க, இங்கேயும் 23 வரும், இங்க பவர்லையும் 23 வரும். 6.023 × 10⁻23 வரும். இதான் அவகேட்ரா அப்படிங்கிற சயின்ஸ் கண்டுபிடிச்சாரு. ஒரு மோல்ல எத்தனை அணுக்கள், நம்பர் ஆஃப் அணுக்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட், நாளமில்லா சுரப்பியின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நாளமில்லா சுரப்பி, நாளமுள்ள சுரப்பினா என்ன, நாளமில்லா சுரப்பினா என்ன? நாளமுள்ள சுரப்பி அப்படின்னா நாளம் இருக்கும், நாளம்னா குழாய் இருக்கும். நாளமில்லா சுரப்பி அப்படின்னா குழாய் இருக்காது. அப்போ நாளமுள்ள சுரப்பி என்ன சுரக்கும், நாளமில்லா சுரப்பி என்ன சுரக்கும் அப்படிங்கிற பத்தி, அதுல நாளமில்லா சுரப்பிகள்லாம் என்னென்ன இருக்கு, பிட்யூட்ரின்,
என்னென்ன சுரப்பிகள்லாம் இருக்கு, நாளமில்லா சுரப்பிகள்லாம் என்னென்ன இருக்கு, அதாவது எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படிங்கிறது. எண்டோகிரைன் சிஸ்டம்ல நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ தலையில எடுத்துரும் அப்படின்னா பிட்யூட்ரி இருக்கும். அப்புறம் பிட்யூட்ரியில வந்து அடினோ ஹைப்போபைசிஸ், நியூரோ ஹைப்போபைசிஸ் இருக்கு. இப்போ தொண்டையில எடுத்துரும் அப்படின்னா தைராய்டு, அப்புறம் கீழே பாராதைராய்டு. தைராய்டு என்ன தைராக்சின் ஹார்மோனை சுரக்கும், பாராதைராய்டு பாராதார்மோன் ஹார்மோனை சுரக்கும். அப்புறம் வயிறுல பார்த்தோம் அப்படின்னா அட்ரினலின், அப்புறம் தைமஸ் சுரப்பி மார்பிள் இருக்கும், தைமஸ். இது எல்லாமே வந்து எண்டோகிரைன். இப்போ இந்த எண்டோகிரைன் சுழற்சி, எண்டோகிரைன் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் பத்தி கண்டுபிடிச்சவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் எடிசன், நாளமில்லா சுரப்பியின் தந்தை தாமஸ் எடிசன். அப்ப எண்டோகிரைன் அப்படிங்கிறது ஹார்மோனை சுரக்கும். நாளமில்லா, அதாவது குழாயே இருக்காது, ஒரு டியூபே இருக்காது, அதாவது நாளமே இருக்காது, அதுதான் ஹார்மோனை சுரக்கும். பிட்யூட்ரி, பீனியல், அடினோ ஹைப்போபைசிஸ், நியூரோ ஹைப்போபைசிஸ், இது மாதிரி நிறைய நம்ம படிக்கலாம். நாளமுள்ள சுரப்பி அப்படின்னா ஒரு குழாய் இருக்கும், ஒரு டியூப் இருக்கும். நாளம்னா குழாய், வேற ஒண்ணுமே இல்லை, அந்த குழாய் இருக்கும். இது எதை சுரக்கும் அப்படின்னா நொதிகளை சுரக்கும். நொதிகள் அப்படின்னா என்சைம்ஸ் சொல்லுவாங்க, நொதிகள். அப்ப நாளமுள்ள சுரப்பியின் தந்தை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் எடிசன். தாமஸ் எடிசன் தான் கண்டுபிடிச்சாரு, அதனால தாமஸ் எடிசனா ஒரு தந்தை, ஃபாதர் ஆஃப் எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒளிமின் விளைவை கண்டுபிடிச்சவர் யார்? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒளிமின் விளைவு, ஹூ இன்வென்டட் த லைட் எஃபெக்ட், இல்லைன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் சொல்லுவாங்க. லைட் எஃபெக்டை விட கரெக்டான வேர்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல ஒளிமின், ஒளினா லைட், வெளிச்சம். ஒளிமின் விளைவை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹெட்ஸ்ங்கிற சயின்டிஸ்ட், சர் ருடால்ஃப் ஹெட்ஸ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். சர் ருடால்ஃப், அதான் எஸ்ஆர், சர் ருடால்ஃப் ஹெட்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாரு ஒளிமின் விளைவு, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இவர் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அதாவது மேக்ஸ்வெல்லின் மின்காந்த கொள்கையை வந்து வெளியிட்டிருப்பாரு, சோதனை மூலம் நிரூபிச்சிருப்பாரு. அப்புறம் வானொலி தொலைக்காட்சி கண்டுபிடிக்கிறதுக்கான அடித்தளத்தை அமைச்சிருப்பாரு. வானொலி தொலைக்காட்சி போன்றவை எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகுது, எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான அடித்தளத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. யாரு? ஹெட்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அப்புறம் மின்காந்த கொள்கையையும் கண்டுபிடிச்சாரு, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால தான் ஃப்ரீக்வன்சி, தமிழ்ல அதிர்வென்னு சொல்லுவாங்க. அதிர்வெண்ணிற்கான எஸ்ஐ அலகிற்கு இவரோட பேரை வச்சிருக்காங்க, ஹெட்ஸ், HZ அப்படின்னு பேரை வச்சிருக்காங்க. அப்போ ஒளிமின் விளைவை கண்டுபிடிச்சது யாரு? ஹெட்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட், ரொம்ப முக்கியமானவர். ஒளி, ஓகேவா, ஒளி, அதாவது ஒளிமின் விளைவு இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால அதிர்வெண்ணா எவ்வளவு வைப்ரேஷன் ஆகுது, நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதற்கான அதிர்வெண்ணிற்கான எஸ்ஐ அலகு ஹெட்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. இவரை பெருமைப்படுத்தும் விதமாக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்போதான் நம்ம ஹார்மோன்ஸ் பார்த்தோம். ஹார்மோன்ஸ்ல இப்போ பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை ஹார்மோன் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். ஆளுமை ஹார்மோன். இப்போ ஆளுமை ஹார்மோன் அப்படின்னா நம்ம ஒரு ஆளுமை வந்து பர்சனாலிட்டி ஹார்மோன் வந்து எதனால growth ஆகுது, எதனால வருது அப்படின்னா தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் தான். தைராக்சின் ஹார்மோன் தான் இங்க ஆளுமை ஹார்மோன் சொல்லுவாங்க. தைராய்டுல இருந்து வரும் தைராக்சின் ஹார்மோன். எதுல இருந்து வரும் அப்படின்னா தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பில இருந்து வரும். அடுத்து ப்ரோலாக்டின் தான் இது வந்து பால் உற்பத்திக்கு அதிகரிக்கும். மில்க் ப்ரொடக்ஷன், பால் உற்பத்திக்கு யூஸ் ஆகும். பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் ப்ரோலாக்டின். அடுத்து ஆக்சிடோசின் பார்த்தோம் அப்படின்னா கருப்பையை குழந்தை பிறப்பின் போது கருப்பையை சுருக்கி விரிய, கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் டூரிங் சைல்டு பர்த். ஓகே, கருப்பையை சுருக்கி விரிய செய்ய ஆக்சிடோசின் பயன்படும். அப்புறம் டைரோசினும் அதுக்கு தான் பயன்படும், சுருக்கி விரிய, கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஃபேஸ்க்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆளுமை ஹார்மோனா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னது? தைராக்சின் தான். தைராய்டு கிளாண்ட் சுரக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன் தான் ஆளுமை ஹார்மோன். அடுத்து கார்பஸ் லூட்டியத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ கார்பஸ் லூட்டியம் அப்படின்னா பெண்களுக்கு இருக்கும். இனப்பெருக்கத்தின் போது உதவக்கூடிய ஒரு கிளாண்ட் கார்பஸ் லூட்டியம். அப்போ இந்த கார்பஸ் லூட்டியத்துல இப்ப பெண்கள் ஹார்மோன் என்னது? டெஸ்டோஸ்டிரான்னா ஆணோட ஹார்மோன். அப்ப இது வரவே வராது. தைமோசின் அப்படிங்கிறது தைமஸ்ல இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன், அப்ப இதுவும் வராது. அப்ப பெண் இனப்பெருக்க ஹார்மோன் எது? புரோஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் வரும். அப்ப புரோஜெஸ்ட்ரான் தான் இந்த கார்பஸ் லூட்டியத்துல சுரக்கக்கூடிய ஹார்மோன்.
புரோஜெஸ்டிரான் கார்பஸ் லூட்டியத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன். புரோஜெஸ்டிரான் தான் அதிக அளவு சுரக்கக்கூடிய. இது ரெண்டுமே புரோஜெஸ்டிரான் ஈஸ்ட்ரோனும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன் பார்த்துக்கோங்க. இப்ப ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் என்ன சொல்லலாம்? டெஸ்டோஸ்டிரோனோ ஆண்ட்ரோஜன் சொல்லலாம். ஆண்ட்ரோஜன் இங்க இல்ல. ஆண்ட்ரோஜனோ டெஸ்டோஸ்டிரோனோ ஆண் இனப்பெருக்க ஹார்மோன், மேல் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன். பெண் இனப்பெருக்க ஹார்மோன்னா ரெண்டு சொல்லுவாங்க, புரோஜெஸ்டிரான் ஈஸ்ட்ரோஜனும். இந்த புரோஜெஸ்டிரான் தான் கார்பஸ் லூட்டியத்துல அதிக அளவு சுரக்கப்படுகிறது, அதிக அளவு செக்ரிகேட் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது, சிந்தசைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். கார்பஸ் லூட்டியத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னா புரோஜெஸ்டிரான். அடுத்து நியூரான் வெளியிடும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இப்ப நியூரான்னா என்ன? நியூரான் சிறுநீரகத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரான் என்பது என்ன அப்படின்னா நரம்பு மண்டலத்தின் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரான் அப்படின்னா நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம், யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அப்படிதான் நியூரான் சொல்றாங்க. நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தின் அலகு தான் நியூரான். இந்த நியூரான் என்ன வேதிப்பொருள் வெளியிடப்படுகிறது அப்படின்னா, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை என்ன வெளியிடப்படுது அப்படின்னா அசிட்டைல் கோலைன் அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வெளியிடுது. அசிட்டைல் கோலைன் அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அசிட்டைல் கோலைன். அடுத்து காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம். இப்ப காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம் இது ரெண்டுலையும் முக்கியமா நடக்கக்கூடியது எது அப்படின்னா கிளைகோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைகோலைசிஸ் இல்லைன்னா கிளைகாலிசிஸ். இப்ப காற்றில்லா சுவாசம் அப்படின்னா இங்க ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட மாட்டாது. காற்றுள்ள சுவாசம்னா ஆக்சிஜன் பயன்படுத்தப்படும். இப்ப காற்றுள்ள சுவாசம்னா 4 படிநிலை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் படிநிலை கிளைகாலிசிஸ் சொல்லுவாங்க. கிளைகாலிசிஸ் சொல்லுவாங்க. கிளைகாலிசிஸ். இரண்டாவது படிநிலை பைருவிக் அமில, பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது படிநிலை. மூணாவது படிநிலை கிரப்ஸ் சுழற்சி. நான்காவது படிநிலை எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க. கடத்து சங்கிலி. இது எல்லாமே காற்றுள்ள சுவாசம். காற்று இல்லா சுவாசத்துல ஒரே ஒரு படிநிலை தான் கிளைகோலைசிஸ் நடக்கும். கிளைகாலிசிஸ். காற்றுள்ள சுவாசம்னா ஆக்சிஜன் பயன்படுத்தப்படும். இங்க ஆக்சிஜன் பயன்படுத்தப்படும், ஆக்சிஜனை யூஸ் பண்ணுவாங்க. காற்றில்லா சுவாசம்னா இங்க ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட மாட்டாது, O2வே இருக்காது. அப்படின்னா இப்போ நொதித்தலுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. ஒரு பானையில் நல்லா மூடி வச்சோம்னா காற்று இல்லாமே அது வந்து பொங்கிடும். ஒரு டப்பால நல்லா அடைச்சு வச்சோம்னா காற்று இல்லாமே அது பொங்கிடும், கெட்டு போயிடும், நொதிக்கும். அப்ப காற்று தேவைப்படாது, அதான் காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காற்றில்லா சுவாசத்தில் ரெண்டுலையுமே பயன்படக்கூடியது எது அப்படின்னா, ரெண்டுலையுமே காற்று மற்றும் காற்றில்லா சுவாசத்தில் பயன்படுத்தக்கூடியது இல்ல பொதுவான நிகழ்ச்சி எது அப்படின்னா கிளைகோலைசிஸ். கிளைகோலைசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸ் மூலக்கூறு C6H12O6 இந்த 6 கார்பன் உள்ள குளுக்கோஸ் மூலக்கூறு 2 இதா பிரியும். 3 கார்பன் உள்ள பைருவிக் அமிலமா பிரியும். 3 கார்பன் இருந்தா பைருவிக் அமிலம் சொல்லுவாங்க. இந்த 3 கார்பன் உள்ள 2 பைருவிக் அமிலமா பிரியும். இதை வந்து பைருவிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பைருவிக் அமிலம். அப்போ 6 கார்பன் 2 கார்பனா பிரியுது, அதான் கிளையா பிரியுது, 2 கிளையா பிரியுது, அதுதான் கிளைகாலிசிஸ். ஓகேவா? அப்ப கிளைகாலிசிஸ்னா என்னன்னு புரியுதா? காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம் ரெண்டுலையும் பொதுவா நடக்கக்கூடியது கிளைகாலிசிஸ். ஓகேவா? இந்த படிநிலை அசனிங் ஆர்டர்ல எப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கறத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டி பையில நம்ம காசு எடுப்போம்ல, இல்ல கிரேப் எடுப்போம்ல, கிளவி பையில கிரேப் எடுத்து செலவு பண்ணு, இல்ல கிரேப் எடுத்து சாப்பிடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப கிளவினா கிளைகாலிசிஸ், பையில அப்படின்னா பைருவிக் ஆசிட், கிரேப் அப்படின்னா கிரப்ஸ் சுழற்சி, எடு அப்படின்னா எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கிளவி பையில கிரேப் எடுத்து சாப்பிடு, இதுதான் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். இது காற்றுள்ள சுவாசம், இது காற்றில்லா சுவாசம். கிளைகாலிசிஸ் மட்டும் தான் நடக்கும். கிளைகாலிசிஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். குளுக்கோஸ் மூலக்கூறு 6 கார்பன் உள்ள குளுக்கோஸ் மூலக்கூறு 3 கார்பன் உள்ள பைருவிக் அமிலமா கிளையா பிரியும். கிளைனா 2 தான் பிரியும்.
ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் அப்படின்னா என்ன? கேரியோடைப் அப்படிங்கிறது ஓகேவா, ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அந்த கேரியோடைப்பை ஒரு சிற்றினத்தோட கேரியோடைப் வரைஞ்சோம் அப்படின்னா கேரியோடைப் கிடையாது, இடியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கத்தை தான் இடியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன், பிக்சரா படம் வரைகிறது. ஒரு சிற்றினத்தை அப்படியே ஃப்ளோ சார்ட்டா படம் வரையுது. இதுக்கு மேல சிற்றினம், பேரினம், இல்ல சிற்றினம், அந்த சிற்றினத்துல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற நம்ம ஃப்ளோ சார்ட்டா வரைகிறது பார்த்தோம் அப்படின்னா இடியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோ சார்ட்டா வரைகிறது இடியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இதுதான் ஓகேவா. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிற்றினத்தின் கேரியோடைப்பை நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இடியோகிராம். அடுத்து 21வது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் இருப்பது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 46 குரோமோசோம் இருக்கும், 23 ஜோடி அப்படின்னு சொல்லுவாங்க. 23 ஜோடி மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 23 ஜோடி 46 குரோமோசோம் சொல்லுவாங்க. அதுல லாஸ்ட் 23வது ஜோடி தான் பால் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பால் குரோமோசோம். இப்போ அந்த 21வது குரோமோசோம்ல ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வந்து டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு பேரு. அதாவது டவுன் கூட்டு நோய் கூட்டு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் நோய் கூட்டு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் சிம்டம் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் சிண்ட்ரோம் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நகல் இருந்துச்சு அப்படின்னா டவுன் நோய் கூட்டு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா இதயத்தின் பேஸ் மேக்கராக செயல்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதயத்தின் பேஸ் மேக்கராக இப்போ இதயம் வந்து இதய துடிப்பு எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் மேக்கர் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஏ நோடுல தான் இதய துடிப்பு தொடங்கும். எஸ்ஏ நோடுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஏ நோடு அப்படின்னா கணு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கணு. சைனோ ஆரிக்குலர் இல்லைன்னா சைனோ ஏட்ரியம் கணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து தான் தொடங்கும் எஸ்ஏ நோடு. இதயத்தின் பேஸ் மேக்கர். இதய துடிப்பு எங்க இருந்து தொடங்குது, எப்படியெல்லாம் ஒரு சைக்கிளா தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எஸ்ஏ நோடுல இருந்து தொடங்கும். அப்புறம் ஏவி நோடு, ஆரிக்குலோ வென்ட்ரிகுலோ நோடு. அப்புறம் புர்கின்சி கற்றையில அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு அப்ப எஸ்ஏ நோடு எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பாருங்க. அதான் பேஸ் மேக்கராக செயல்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஏ அப்படின்னா சைனோ ஆரிக்குலர் கணு, சைனோ ஏட்ரியம் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சைனோ ஏட்ரியல் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்தின் பேஸ் மேக்கராக செயல்படுவது எஸ்ஏ நோடு, ஏவி நோடு, அப்புறம் புர்கின்சி கற்றை. அப்புறம் ஹிஸ் பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸின் கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ் பண்டில் அப்படிம்பாங்க. ஓகேவா. இதுல இப்ப பேஸ் மேக்கராக செயல்படுவது எது? எஸ்ஏ நோடு தான் சொல்லுவாங்க. அதான் அந்த கொஸ்டின். சைனோ ஏட்ரியல் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சைனோ ஏட்ரியல் கணு அப்படிங்கிறது. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா தாராப்பூர் மும்பைக்கு அருகே உள்ள தாராப்பூர்ல தான் சொல்றாங்க. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர் சொல்றாங்க. இப்போ தாராப்பூர்ல எப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 62ல கட்ட ஆரம்பிச்சாங்க. எப்போ முடிச்சாங்க அப்படின்னா 69ல முடிச்சாங்க. அப்போ இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் பார்த்தோம் அப்படின்னா தாராப்பூர் தான் சொல்லுவாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் தாராப்பூர். அடுத்து புரதம் செறிந்த கோதுமை ரகம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புரதம் செறிந்த கோதுமை ரகம். இப்போ புரதம் செறிந்த கோதுமை எதுல ஹை புரோட்டீன் இருக்கும் அப்படின்னா அட்லஸ் 66 இதுலதான் ஹை புரோட்டீன் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 66 இருந்தாவே அருமையா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹை புரோட்டீன் வீட் இஸ் ரிச் புரோட்டீன், இதுலதான் அதிக புரோட்டீன் இருக்கும். மற்ற வகை எல்லாமே கோதுமை வகை தான். மற்றனா அதுல அதிக புரோட்டீன் இருக்காது. இதுதான் அட்லஸ் 66ல தான் அதிக புரோட்டீன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அட்லஸ் 66. அடுத்து வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் ஒளி அப்படின்னா லைட் சொல்றாங்க. லைட்டு அப்படிங்கிறது நமக்கு ஒளி. இது வெற்றிடத்துல பரவும். கண்டிப்பா வெற்றிடத்தில் பரவும். இதோட வேகம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம். தமிழ்ல மீட்டர்
பர் வினாடின்னு சொல்லலாம். மீட்டர் பர் வினாடி. இல்லைனா இது என்ன பண்ணலாம்னா 3 × 10⁵ தனியா பிரிக்கலாம். 3 × 10⁵ இன்ட்டு 10⁻³ தனியா பிரிக்கலாம். 10⁻³ கிலோன்னு சொல்லலாம். அப்போ கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 3 × 10⁵ ஒரு நம்பர்ல 5 0 இருந்துச்சு அப்படின்னா அது லட்சம்னு சொல்லலாம். இதை வந்து 3 லட்சம் கிலோமீட்டர், கிலோனா 10⁻³ இப்படியும் கொடுப்பாங்க. கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட். நார்மலா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம். லைட் வந்து வெற்றிடத்தில் டிராவல் பண்ணும், ஆனா சவுண்ட் வந்து வெற்றிடத்தில் டிராவல் பண்ணாது. ஓகேவா? கேன் நாட் டிராவல் த்ரூ வேக்யூம். சவுண்டுனா இந்த ஒலி சொல்லுவாங்க. சவுண்டுனா இந்த ஒலி. ஓகேவா? சவுண்ட் கேன் நாட் டிராவல் த்ரூ வேக்யூம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒலி வந்து வெற்றிடத்தில் டிராவல் பண்ணாது. ஓகே. அடுத்து முயலின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? முயலின் இதயம் வந்து மனித இதயம் மாதிரி தான், 4 அறைகளை கொண்டது. இப்போ மனித இதயத்துக்கு 4 அறைகள் அப்படின்னா எப்படி இருக்கும்? மனித இதயம், முயலின் இதயம் 4 அறை தான், மனித இதயமும் 4 அறை தான். மனித இதயம் எப்படி சொல்லலாம்? நம்ம எப்படி வேணாலும் வந்துக்கலாம், இதே மாதிரி கூட வந்துக்கலாம். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம்? மேல இருக்கிறது ஏட்ரியம், கீழே இருக்கிறது ஆரிக்குலர், மேல இருக்கிறது ஆரிக்குலர், ஆரிக்குலர் இல்லைன்னா ஏட்ரியம் சொல்லலாம். கீழே இருக்கிறது வென்ட்ரிக்கிள், ஆரிக்கல் வென்ட்ரிக்கிள் சொல்லலாம். அதே மாதிரி இங்க ஆரிக்கல் வென்ட்ரிக்கிள்ஸ். நம்ம வரையும் போது நமக்கு இதுதானே ரைட்டு. ஓகேவா? வரையும் போது இதுதானே ரைட்டு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரையணும். வலது ஆரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள். ஓகேவா? நம்ம இப்படி இருக்கும் போது எனக்கு இதுதானே வலது, அப்ப இதுதான் வலது ஆரிக்கிள். வலது ஆரிக்கிள் வரும். வலது ஆரிக்கிள், வலது ஆரிக்கிள். இது வலது வென்ட்ரிக்கிள். நம்ம இப்படி எழுதும் போது இது இடது, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இடது ஆரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லணும். நான் இப்படி நிற்கும் போது எனக்கு வலது தானே, வலது இதயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ மனித இதயம் மாதிரி முயலின் இதயமும் எத்தனை அறைகளை கொண்டது? 4 அறைகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இரத்த தட்டுகளின் வாழ்நாள். இரத்த வகைகள்ல 3 வகை இருக்கு. பிளட் செல்ஸ்ல இரத்த வகைகள், பிளட் செல்ஸ்ல 3 வகை. ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்பிசி. அடுத்து வந்து டபிள்யூபிசி. மூணாவது வந்து பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது ரத்த தட்டுகள். ஆர்பிசியோட வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 120 நாள்னு சொல்லுவாங்க. ஆர்பிசியோட வாழ்நாள் ரொம்ப நாள் இருக்கும், 120 நாள். ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 120 நாள். டபிள்யூபிசி வந்து 28 நாள்னு சொல்லுவாங்க, 28 டேஸ், 28 நாள் டேஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் இருக்கும். ஆனா பிளேட்லெட்ஸ் ரத்த தட்டுகள் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 1 வாரம். ஒரு வாரம்னா 7 நாளா? இங்க புக்ல வந்து 8 to 10ன்னு கொடுத்துருக்காங்க. 8 to 10, அதிகபட்சம் 8 to 10. அப்படி இது இல்லை அப்படின்னா 1 வாரம் கொடுப்பாங்க. 1 வீக் அப்படின்னு கொடுப்பாங்க. 1 வாரம் கொடுப்பாங்க. எது கொடுத்தனாலும் கரெக்ட் தான், 8 to 10 இல்ல 1 வாரம். ஓகேவா? அப்போ ரத்த தட்டுகளின் வாழ்நாள். ரத்த தட்டுகள்லாம் 3ஆவது வகை. பிளேட்லெட்ஸ் ரத்த முறைதலுக்கு முக்கிய பங்காற்றுகிறது. ஒரு வாழ்நாள் பார்த்தோம் அப்படின்னா 8 to 10 நாள் தான். ஓகேவா? இது 3 வாழ்நாள் பார்த்துக்கோங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் புகையிலை எதிர்ப்பு நாள். ஓகேவா? ஆன்டி டொபாக்கோ டே. இது புகையிலை வேர்ல்ட் ஆன்டி டொபாக்கோ டே, உலக புகையிலை எதிர்ப்பு நாள் எப்போ வந்துச்சு அப்படின்னா May 31. மே 31, மே மாசம் 31 தான் உலக புகையிலை எதிர்ப்பு நாள் கொண்டு வர்றாங்க. WHO நிறுவனம் அறிவிக்கிறாங்க. வேர்ல்டு டொபாக்கோ டே. நைட்ரஜன் வெளியேற்றும் பாக்டீரியா எது? நைட்ரஜன் வெளியேற்றும் பாக்டீரியா ஒரு முக்கியமான பாக்டீரியா வெளியேற்றும். இந்த பாக்டீரியா பேர் வந்து சூடோமோனஸ். இது தாவரங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். சூடோமோனஸ் பாக்டீரியா, பி சைலண்ட், சூடோமோனஸ் பாக்டீரியா. அப்ப நைட்ரஜன் எக்ஸ்கிரேட், அதாவது பாக்டீரியா எக்ஸ்கிரேட் நைட்ரஜன். ஓகேவா? நைட்ரஜன் வெளியேற்றும் பாக்டீரியா. இது தாவரத்தின் வேர் முடிச்சில் இருக்கும் நைட்ரஜன். அது தாவரத்துக்கெல்லாம் மிக பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் இந்த சூடோமோனஸ் பாக்டீரியா வந்து நன்மை செய்யும் பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம்.